சக்கரம் சுழல, இதயம் துடிக்க, பெங்களூரு நகர சத்தத்தை பின்னால் விட்டுவிட்டு காவிரி அன்னை அழைக்கும் தென்திசை நோக்கி நாங்கள் புறப்பட்டோம், ஸ்ரீரங்கப்பட்டண நோக்கி. வணக்கம் நண்பர்களே, எனது அருண்குமார் பழனியப்பன் சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறேன். சுமார் 2 மணி நேர பயணத்தின் பின் காவிரி நதி எங்களை தன் மடியில் அணைத்து கொண்டாள். ஏனென்றால் ஸ்ரீரங்கப்பட்டண என்பது வெறும் ஊர் அல்ல, அது காவிரியின் மடியில் பிறந்த ஒரு தீவு. ஆம், முழு ஊரும் காவிரி நதியால் சூழப்பட்ட ஒரு நதித்தீவு. முதல் நிறுத்தம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோவில். ஆதிரங்கா என்று அழைக்கப்படும் இந்த தலம் பஞ்சரங்க க்ஷேத்திரத்தில் முதலாவது. காவிரி நதிக்கரையில் ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்ட மகாவிஷ்ணுவின் தரிசனம். 10ஆம் நூற்றாண்டு கிபி 984 மேற்கு கங்க வம்ச தலைவர் திருமலையா என்பவரால் இந்த கோவில் அர்ச்சிக்கப்பட்டது என்று சாசனங்கள் சொல்கின்றன. பின்னர் ஹொய்சல மன்னன் விஷ்ணுவர்தனன் இந்த ஊரையே ராமானுஜாச்சாரியாருக்கு அக்ரஹாரமாக தானமளித்தார். 2ஆம் வீரபல்லாள மன்னனின் காலத்தில் மேலும் புதுப்பிக்கப்பட்டது. இன்று நாம் பார்க்கும் அந்த பிரம்மாண்டமான கோபுரம் விஜயநகர சாம்ராஜ்ய கட்டிடக்கலையின் அடையாளம். உள்ளே நுழைந்தவுடன் அந்த குளிர்ச்சி, அந்த மணி ஓசை, அந்த சந்தன வாசனை வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு தெய்வீக அனுபவம். 1000 வருடங்களாக பக்தர்களின் பிரார்த்தனைகளை தாங்கி நிற்கும் இந்த கருவறை ஒரு நொடி எல்லாவற்றையும் மறக்கடித்தது, மனதை அமைதியால் மூழ்கடித்தது. ரங்கநாத சுவாமி கோவிலை விட்டு வெளியே வந்தவுடன் இன்னொரு அற்புதமான கோவில், பண்டைய நரசிம்ம சுவாமி கோவில். இது வெறும் ஒரு சாதாரண கோவில் அல்ல. இந்திய தொல்லியல் ஆய்வகம் இதை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னமாக பாதுகாக்கிறது. இந்த கோவிலுக்குள் ஒரு விசேஷம் இருக்கிறது. மைசூர் ஒடையார் சாம்ராஜ்யத்தின் பேரரசர் கண்டீரவ நரசராஜ ஒடையார், அவரின் பழங்கால சிலை ஒன்று நூற்றாண்டுகளாக இங்கு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இதனாலேயே ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ASI பட்டியலில் இந்த கோவில் ஸ்ரீ கண்டீரவ ஸ்டாச்சுவின் நரசிம்ம டெம்பிள் என்று குறிப்பிடப்படுகிறது. நரசிம்மர் மகாவிஷ்ணுவின் உக்கிரமான அவதாரம். இந்த சிற்றாலயத்தில் அமர்ந்திருக்க ஒரு அரசனின் நினைவும் அதே கூரையின் கீழ் காக்கப்படுவது வரலாறும் பக்தியும் கைகோர்க்கும் ஒரு அரிய தருணம். நேரம் நிற்காது என்பார்கள் இல்லையா? ஆனால் இங்கே இந்த கற்களுக்குள் நேரம் உறைந்து போனது போல் தோன்றுகிறது. இப்போது கொஞ்சம் வரலாற்றை பார்ப்போம். 1454ஆம் ஆண்டு விஜயநகர சாம்ராஜ்யத்தின்
தலைவரான திம்மண்ணா நாயக்கர் என்பவர் இந்த கோட்டையை முதலில் கட்டினார். அந்த காலத்தில் இது ஒரு மண்கோட்டை மட்டுமே. ஆனால் காவிரி நதி இதை 3 திசைகளில் இயற்கையாகவே பாதுகாத்தது. இது ஒரு தீவுக்கோட்டை. 1654 மைசூரு உடையார் மன்னன் கண்டீரவ நரசராஜ உடையார் இந்த கோட்டையை புதுப்பித்து கட்டினார். பின்னர் ஹைதர் அலி அவரது மகன் திப்பு சுல்தான் காலத்தில் பிரெஞ்சு பொறியாளர்களின் உதவியுடன் இந்த கோட்டை முழுமையாக பலப்படுத்தப்பட்டது. தெரியுமா, இந்த கோட்டைக்கு 4 முக்கிய வாயில்கள் உண்டு. டெல்லி வாயில், பெங்களூரு வாயில், மைசூர் வாயில், நீர் மற்றும் யானை வாயில். இரட்டை சுவர் பாதுகாப்பு அமைப்பு கொண்ட இது அக்கால இந்தியாவின் மிகவும் வலிமையான வெல்ல முடியாத கோட்டைகளில் ஒன்றாக கருதப்பட்டது. இந்த கோட்டை வெறும் கற்களால் கட்டப்பட்டதல்ல. இது வீரம், தியாகம் மற்றும் சாம்ராஜ்யத்தின் கடைசி மூச்சின் சாட்சி. இந்த முழு தீவு நகரமும் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தள அந்தஸ்துக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அப்படியென்றால் பாருங்கள் இதன் மகத்துவம் எவ்வளவு. அந்த பழைய கோட்டையின் அருகே இருந்த துறை பகுதிக்கும் சென்றோம். காவிரி நதிக்கரையில் அமைந்த அந்த பழைய கட்டிடக்கலைகள், படிக்கட்டுகள் எல்லாமே ஒரு கால எந்திரம் போல் எங்களை நூற்றாண்டுகள் பின்னோக்கி அழைத்து சென்றது. பண்டிப்பூர் நோக்கி பயணித்து கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு பொன்னிற உலகம் எங்களை வரவேற்றது. சூரியகாந்தி பூக்கள், சூரியனை நோக்கியே தலை திரும்பும் அந்த அழகிய பூக்கள் வயல் நிறைய பரவி கிடந்தன. வண்டியை நிறுத்தாமல் இருக்க முடியவில்லை. இறங்கி பார்த்தபோது அங்கே தேனீக்கள் ஒவ்வொரு பூவுக்கும் பறந்து மகரந்தத்தை சேகரித்தது. சிறகுகளை அசைத்து இயற்கையின் அமைதியான ஆனால் அயராத உழைப்பை பார்க்கும் அந்த நொடி உற்சாகமளித்தது. சின்ன தேனி எவ்வளவு பெரிய வேலை செய்கிறது தெரியுமா? ஒரு பூவிலிருந்து இன்னொரு பூவுக்கு சோர்வே இல்லாமல் இந்த பூமியின் வாழ்வியல் சுழற்சியை தொடர்ந்து ஓட வைக்கும் அமைதியான ஹீரோக்கள் இந்த தேனீக்கள் தான். சில நிமிடங்கள் அந்த வயலோரம் நின்று பொன்னிற பூக்களையும் அயராது உழைக்கும் தேனீக்களையும் பார்த்து மனதை லேசாக கொண்டு மீண்டும் பயணத்தை தொடர்ந்தோம். பண்டிப்பூர் நோக்கி இறுதி தூரம். ஆனால் நேரம் எங்களுக்கு எதிராக ஓடிக்கொண்டிருந்தது. கொஞ்சம் தாமதமாகவே அங்கு போய் சேர்ந்தோம். இதயம் வேகமாக துடித்தது. சஃபாரி டிக்கெட் கிடைக்குமா, இன்று வேன் சஃபாரி போக முடியுமா என்று இந்த கேள்வியுடன் கவுண்டருக்கு ஓடினோம். ஆனால் அதிர்ஷ்டம் எங்கள் பக்கம். கடைசி நேரத்தில் கடைசி சில டிக்கெட்டுகளுடன் எங்களுக்கு வேன் சஃபாரிக்கு இடம் கிடைத்தது. அந்த நொடியின் சந்தோஷத்தை என்னவென்று சொல்வேன். சஃபாரி வேனில் ஏறி பண்டிப்பூர் புலிகள் காப்பகத்தின் அடர்ந்த காட்டுக்குள் நுழைந்தோம். மரங்களின் நடுவே சாலை, மங்கிய மாலை வெளிச்சம் மற்றும் காட்டு விலங்குகளின் அசைவுகளுக்காக காத்திருக்கும் ஒரு அமைதியான பரபரப்பு. முதலில் எங்களை வரவேற்றது புள்ளிமான்கள். ஒரு பெரிய கூட்டம். அந்த அழகான புள்ளிகள், அசைந்தாடும் காதுகள் காட்டின் அழகை முதலேயே காட்டியது. பின்னர் அதைவிட பெரிய உருவமுள்ள சாம்பார் மான் ஒன்று அமைதியாக புல்மேய்ந்தது. வேன் இன்னும் உள்ளே சென்றபோது ஒரு தனி யானை, பிரம்மாண்டமான உருவம், மெதுவான நடை. பின்னர் காட்டில் எங்களை ஆச்சரியப்படுத்தியது ஆண் மற்றும் பெண் இந்தியன் கார் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் காட்டெருமை. பிரம்மாண்டமான தசைகளுடன் அதிகாரத்துடன் நின்ற அந்த ஆண் கௌரின் தோற்றம் காட்டின் அரசன் போலவே இருந்தது. ஆனால் அன்றைய பயணத்தின் மறக்க முடியாத தருணம் 2 முறை தனியாக நடந்து சென்ற ஒரு யானையை பார்த்ததுதான். கூட்டத்தை விட்டு தனித்து அமைதியாக அதன் சொந்த உலகில் நடந்து செல்லும் அந்த தனி யானையை பார்க்கும்போது ஏதோ ஒரு தத்துவம் மனதில் தோன்றியது. இயற்கையும் நமக்கு பாடம் சொல்கிறது, தனிமையும் ஒரு அழகுதான் என்று.
சூரியன் மறையும் நேரத்தில் மரங்களுக்கு நடுவே, இயற்கையின் நடுவே இந்த அற்புத உயிரினங்களை பார்த்த அந்த அனுபவம் இந்த பயணத்தின் மறக்க முடியாத முடிச்சு. நண்பர்களே, இதுதான் இன்றைய எங்கள் பயணம். காவேரியின் மடியில் ஒரு தெய்வீக தரிசனத்தில் இருந்து பொன்னிற சூரியகாந்தி வயல் வழியாக பண்டிப்பூரின் அடர்ந்த காட்டிற்குள் ஒரு தனி யானையின் அமைதியான நடையில் முடிந்தது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். மேலும் எனது காணொளிகளை தொடர்ந்து பார்க்க எனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிரவும். மீண்டும் ஒரு அற்புதமான காணொளியுடன் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் அருண்குமார் பழனியப்பன். நன்றி.